12th பாஸ் பண்ண எல்லா பிள்ளைங்களுக்கும் வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாம் இப்போ ஃப்யூச்சர் என்ஜினியரிங் ஆஸ்பிரண்ட்ஸாக இருக்க இன்னும் நான் நம்புகிறேன். நீங்கள் என்ஜினியரிங் படிக்க போகிறீங்கன்னா ஆல்ரெடி டிஎன்ஏ தமிழ்நாடு என்ஜினியரிங் அட்மிஷன் வந்து 2026 ரெஜிஸ்ட்ரேஷன் May 3, 2026 ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆனால் நம்ம பயப்பட தேவையில்லை. அது June 2ஆம் தேதி வரைக்கும் அதுக்கு டைம் இருக்குது. அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண டேட் வந்து May 3, 2026. லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் June 2, 2026. இது வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டிலாம் கொடுப்பாங்க தெரியுமா? அண்ணா யூனிவர்சிட்டி, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, அப்புறம் வந்து செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளே சுயமாக பணம் கட்டி படிக்கிற காலேஜஸ்ஸு. அந்த காலேஜஸில் இருக்க சீட்ஸ் எல்லாம் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டை ஒப்படைச்சிருவாங்க. அந்த சீட்ஸுக்கெலாம் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணி உங்கள் என்னென்ன கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் வந்து தேர்ந்தெடுத்து நீங்கள் படிக்கலாம். இது எங்கே அப்ளை பண்ணணுன்னா, எப்படி அப்ளை பண்ணணுன்னா, ஒரு லிங்க் சொல்கிறேன் நான். நீங்கள் உங்கள் எல்லாத்துக்கும் வெப்சைட் தெரியும், உங்களுக்கு தெரியாமல் ஒன்றும் இருக்க போதில்லை. இருந்தாலும் சொல்கிறேன். https://www.tneaonline.org இல்லைன்னா https://www.dte.in.gov.in இந்த 2 சைட் இருக்குது. 2 வெப்சைட்லேயும் நீங்கள் போய்ட்டு உங்கள் அப்ளிகேஷனை நீங்கள் ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ணணும். இதுக்கு வந்து டைம் வந்து June 2ஆம் தேதி தான் லாஸ்ட் டேட்டு. இதுக்கு பிறகு பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் இந்த சைட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு எல்லா ப்ரொசீஜரும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதில் போய்ட்டு என்ன வேணுங்கிறத பார்த்து பண்ணணும். இதில் வந்து ஓபிசி, பிசி, பிசிஎம், எம்பிசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பதிவு கட்டணம் வந்து 500 கொடுத்துருக்காங்க. எஸ்சி, எஸ்சிஏ அண்ட் எஸ்டிக்கு வந்து ₹250 கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை வந்து ஆன்லைனில் பண்ணிக்கலாம். இது ஆன்லைன் பண்ண முடியாதவங்களுக்கு, இந்த அப்ளிகேஷன் ஃபில்லப் பண்ண முடியாதவங்களுக்கு டிஎன்இஏ ஃபெசிலிட்டேஷன் சென்டர், டிஎஃப்சிஸ்னு ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்த சென்டர் இருக்குது. அங்கே போயிட்டு நீங்கள் வந்து இந்த தேவையான காரியங்களை செஞ்சுக்கலான்னு இந்த சைட்டில் போட்டிருக்காங்க. இது வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஆன்லைனில் தான் அந்த சைட் பார்க்க முடியும். இது வந்து உங்களுக்கு ஆன்லைன் அப்ளை பண்ணி உங்களுக்கு அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சப்புறம் அந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதுக்கு டேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த டேட் என்னென்னா June 6, 2026. அதுக்கப்புறம் அது கிளியர் ஆச்சுன்னா ஒரு ரேண்டம் நம்பர் உங்களுக்கு ரிலீஸ் ஆகும், ஜென்ரேஷன் ஆகும். அந்த நம்பர் என்னென்னா June 5, 2026. அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சப்புறம் உங்களுக்கு கவுன்சிலிங் ப்ராசஸ் வரும். இது எப்போனா மோஸ்ட் ப்ராபப்ளி ஜூலையில் இருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். அந்த அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து என்னென்னா June 2, 2026. அதுக்கப்புறம் உங்கள் ஒரு ரேண்டம் நம்பர் ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணும். இதெல்லாம் முடிஞ்சு கன்ஃபார்ம் ஆச்சுன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்போ நடக்கும்னா July 2026 நடக்க வாய்ப்பு இதாக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நேரத்தை வீணாக்காமல் நம்ம சீக்கிரமாக இந்த சைட்டில் போய்ட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணி, இல்லை ஆன்லைன் பண்ண முடியலனாலும் கூட இந்த டிஎஃப்சின்னு சொல்கிறது அந்த ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் இருக்கும். அதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உதவியாக இருக்கும்.